இந்த மாசி மகத்தில் என்ன விசேஷம்னா, எங்கெங்கெல்லாம் புண்ணிய நதிகள், புண்ணிய தீர்த்தங்கள், அதாவது ரொம்ப புராதனமான நம்ம வச்சுக்கணும். நேற்று ஏதோ ஏரி வெட்டினா, குளம் வெட்டினா அதெல்லாம் புண்ணிய தீர்த்தம் ஆயிராது. புரியுதா உங்களுக்கு? புராதனமாக நம்மளுடைய ரிஷிகள் கொடுத்த அந்த ஆலயங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த சப்த நதிகள்னு சொல்கிறோம். கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதான்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த சப்த நதிகள் அவளெல்லாம் இன்றைக்கி அங்கே சங்கமிக்கிறான். இதில் இந்த கும்பகோணம் மகாமகம் தான் ரொம்ப அதில் ரொம்ப ஃபேமஸான ரொம்ப ஒரு விஷயம். விசேஷம். பெரிய வரலாறே இருக்குது. இந்த மாசி மகத்தில் வந்து அந்த புண்ணிய நதிகளெல்லாம் எல்லா புண்ணிய தீர்த்தங்கள்லாம் வந்து சேருகின்ற பொழுது, அதனால தான் இந்த மாசி மகத்தன்றைக்கு எல்லா ஆலயங்களிலும் தீர்த்தவாரின்னு ஒரு உற்சவம் நடக்கும். அங்கே பெருமாளே அன்றைக்கி போய் ஸ்நானம் பண்ணுவார். பெருமாளோடு சேர்ந்து எல்லாருமே ஸ்நானம் பண்ணி தீர்த்தவாரி உற்சவம்னு பேர். உற்சவம் பண்ணும் பொழுது அன்றைக்கு அவர்கள் எப்பேற்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்களுக்கு அவர்களுக்கு அதில் விமோச்சனம் கிடைக்கும். இது மாசி மகத்தினுடைய ரொம்ப முக்கியமான விஷயம்.